ஹாய் ஹலோ நண்பா நண்பி. ஸோ வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மர்மோட 26 அப்புறம் 27 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கேங்ஸ்டரோட அல்லக்கை 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லையில், ஸோ நம்ம பாஸோட அல்லக்கையில் ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் அப்படி உள்ளலாம் போகக்கூடாது, போகணும் அப்படின்னா என்னையை தாண்டி தாண்டா போகணும், என்ன போகிறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுறானா. ஸோ நம்ம பாஸோட அல்லக்கையில் இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா? ஸோ அப்படியே கதவு திறந்து உள்ளே போகையில் நம்ம கேங்ஸ்டரும் பார்க்குறான், டோரியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்மளை காப்பாற்றி யாரும் வருவாங்களா அப்படின்ட்டு. என்னடா டோரியை பார்த்துட்டு இருக்க, என்ன இன்னும்னா நீ ஆரம்பிக்கிறியா இல்லை நான் ஆரம்பிக்கவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அழகிய லைலாவும் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணு அந்த மாதிரி வச்சுட்டு லாங் ஹேர் வச்சுட்டு அக்லியாக ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான்ப்பா என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டான், அதான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கேங்ஸ்டர் இருந்துக்கிட்டு எதுக்கடா அடுத்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடுறீங்க, ஸோ அடுத்த பிஸ்னஸில் எதுக்கடா தலையிடுறீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கும்போது நம்ம பாஸோட அலக்கையில் ஒருத்தன் உனக்கு தைரியம் அதிகம் தான்ப்பா, சரி இரு உனக்கு வந்துட்டு 2 போடு போட்டதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகிய லைலா பக்கத்தில் இருக்கிற பூத்துட்டு தூக்கி தலையில அடிக்கிறா செம்மையா. ஸோ அடித்த உடனே நம்ம கேங்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியல, அச்சோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம பாசம் அலகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இது கண்டிப்பாக வலி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி அடி வாங்கிட்டு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடறானா, கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான்னா ஓங்கி அடிக்கலான்னு வரான். அடிக்கலான்னு வரும்போது நம்ம அழகிய லைலா இருக்காங்களா, ஸோ அவங்க பேர் தான் லூனா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்கெட்டை தூக்கி அவன் மூஞ்சில் வீசிட்டு மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஞ்ச் ஒன்று, அதாவது ஒரு கிக் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ கிக்கு வச்சோடனே தலைவன் 2 அடி பின்னாடி போய் விழுதான். ஸோ விழுந்த உடனே டக்குன்னு அடுத்த மூவ் மேக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக பிரின்சஸ் மாதிரி ஓடி போயிட்டு அவன் நெஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நங்குனி குதிக்கிறாங்க முட்டையால். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த நீங்கள் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர் வச்சு இந்த மாதிரி ஒரு பெயின்லாம் தெரியாது. ஆனால் இது படிக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு மூஞ்சில் கிக் பண்ணுறதோ இல்லை பூத்தொட்டி வச்சு அடிக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனாட்டி நம்மளுக்கு நல்லாவே பெயின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ முட்டியை வச்சு நெஞ்சில் அழுத்தும் போது எந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஏறி வந்து 4 அடியிலேருந்து குதிக்கும் போது எந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சண்டை மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும்போது ஸோ அசிங்கமாக வேறு திட்டி விட்டுறானா தாய் கிழவின்னு. ஸோ அதனாட்டி நம்ம ஸோ இதனால் காண்டான நம்ம லூனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியா உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவனோட கழுவ முடியாத கையை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுறாங்க. ஸோ அவனை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கத்துறான், கதறி கதறி அழுகுறான். ஸோ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாகவே திட்டிடுறான். ஸோ அசிங்கமாக திட்டும்போது நம்ம லூனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓ அப்படியா சரி உன் மூட்டை ஒவ்வொன்றா உடைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எப்படி கத்துறேன்னு பார்க்குறேன், அது மட்டும் இல்லை நீ கத்துறது ரொம்ப வந்து என் காது இறைச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்ல கையில் ஒருத்தர் இருக்கான் இல்லையா? ஸோ அவனை வந்துட்டு அவன் வாயை அடைக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா அப்படின்னு கேட்கும்போது அவன் என் சாக்ஸ் இருக்குது 2 நாள் துவைக்கலான்னு கேட்கும்போது பாஸ் உங்களுக்கு நான் போகும்போது இந்தாப்பா இந்த 5 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேட்டு கொடுக்குறாரு. ஆஹா இது செம்ம மேட்டராக இருக்கே, 2த்தையும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்ஸையும் போட்டு வாயில் திணிக்கிறாங்க. ஸோ 2த்தையும் திணிக்கும் போது சாக்ஸோட ஸ்மெல் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி திணிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டிட்டு அவன் விரலில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம லூனை உடைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி அதாவது 1 அப்படி 4 3 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கையில் 5 விரல் இருக்கும் இல்லையா? ஸோ 5 விரலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே உடைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனாட்டி கேங்ஸ்டர் ஆட்டி ஒன்றும் சொல்ல முடியல, கத்தவும் முடியல, வாயில் வேற சாக்ஸன் ஆட்டம், கையை வேற உடைக்கிறாங்க, ஒரு கையை உடச்சி விட்டாங்க, விரல் வேற ஒன்று ஒன்றா உடைக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இவனை வச்சு. ஸோ நம்ம லூனாவும் சொல்கிறான் ஸோ எத்தனை பேர்த்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பேன், அவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சரி சொல்லு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்குறான். ஸோ நம்மளாலும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டலான்னு வரான். ஸோ டக்குன்னு நம்ம லோன் என்ன சொல்கிறான்னா ஸோ சொல்கிறியா இல்லை அடுத்த கையை ஆரம்பிக்கவா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன அந்த சண்டுவையனோட கான்ட்ராக்ட் தானே வேணும், அதான் நம்ம தேடி ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவன் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிருப்பான் இல்லையா கடன் வாங்கினதுக்கு, ஸோ அந்த கான்ட்ராக்ட் தானே வேணும், அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் சீன் வந்து நம்ம ஜிம்மு இருக்கு இல்லையா, ஜிம்முக்கு தான் போகுது. ஸோ ஜிம்மில் என்ன ஆகுதுன்னா நம்ம தலைவன் வெள்ளமுடி மாமா வந்து உறங்கிட்டு இருக்காப்புல வழக்கம் போல் பகல்லையே. ஸோ இப்படி உறங்கிட்டு இருக்கும்போது விசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ யாரை ஃபோன் அடிக்கிறாங்க இல்லையா? ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணால் ஸோ நம்ம அழகிய அலையில் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்கும்போது முடிஞ்சிருச்சு, சரி ஃபோன் அவன்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உனக்கு தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏறு, இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறி வச்ச மாதிரி பேசுகிறாரு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. ஸோ இப்படி பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணிட்டு நம்ம தேடியர் கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா? ஸோ அவனும் அங்கே தான் இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான்னா மேட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு என்ன பாஸ், அதாவது என்ன சார் அப்படின்னு கேட்குறான். ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறானா. ஸோ நம்ம
வெள்ளமுடி மாமா என்ன சொல்கிறான்னா, ஸோ உன்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சாச்சு, அதாவது அடைச்சதுக்கான ரெசிப்ட் வந்து நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அவனும் வந்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெள்ளாமுடி மாமா வந்துட்டு சீக்கிரம் க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ நம்ம சண்டை வாங்கினும் வந்துட்டு இந்த மாப் மட்டும் தான் இருக்குது, இந்த க்ளீன் பண்ணிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கிளம்பலாம். ஸோ ரெஸ்ட் ரூம் கிளம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம கடனெல்லாம் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் ஹோட்டல்லேருந்து அது ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க போல, ஹோட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நம்ம சாப்பிடலாம், இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு, ஸோ அங்கே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லிட்ரலி அழுவ ஆரம்பிச்சிருவான். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருவான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஒரு மாசான கேரக்டர் டக்குன்னு அழுவுறதுங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இவன் வந்து ரவுடின்னு கூப்பிடுவான்னா, இவன் பேர் சண்டு ஹியூன் இல்லையா? சண்டுனே கூப்பிடுவோம் ஓகேங்களா? ஸோ அதோட 26 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ 27 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ அப்படியே உட்காந்து அழுவான், சாப்பிட போகலான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே இருந்தால் கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் சாப்பிட்டு எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணும்னே கழட்டி விடுறாரு 2 பேத்தையும். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே பக்கமே கை காட்ட 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறானுங்க. ஸோ கிளம்பும்போது அந்த மேட்ச் இருக்கு இல்லையா, காம்படிஷன், அதில் வந்து நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போகலே பேசிட்டு போகிறானுங்க. சரி நீ எதுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் கலந்துக்கிற, ஸோ மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம தலைவனும் சொல்கிறான், என்ன அப்படின்னா அந்த மாதிரி புள்ளி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணணும், முக்கியமாக ஹாஜினை வந்துட்டு புள்ளி பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து கில் பண்ணணும், இப்படி கண்மூடித்தனமாக புரிய என்ன பிளானியாக வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஒரு எறும்பு புத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளால அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த புத்துக்குள்ளே இருக்கிற எல்லா எறும்பையும் நம்ம கொண்டுட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் கிம் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து எங்கள் டிடெக்டிவ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கலந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ நீ அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ண இல்லையா, ஸோ அந்த காம்படிஷனில் நம்ம ஹீரோயினி கலந்துருப்பா, ஸோ அதில் இங்கே பொறுத்திருக்கான் இல்லையா, ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நிலைமைக்கு காரணமாக இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி நீ பண்ணதுனால வந்துட்டு அந்த டிடெக்டிவ் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அது மட்டும் இல்லை, ஹைஸ்கூலர் பசங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கிம் கேட்கும்போது, ஸோ நம்ம இவன் பேர் என்னன்னு கூட தெரியலங்க, இவனை வந்துட்டு என்னன்னு சொல்கிறதுனே தெரியல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுலாம் சரிங்களா, பேர் எதுவும் வைக்க வேணாம். ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்படியா, அதாவது ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காண்டி ரிவெஞ்ச் எடுக்கிறானா, நல்ல ஸ்டோரி தான், இதை அப்படியே விட்டுரு, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே சீன் அங்கே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பார்க்கில் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்ட பையன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடுங்கிட்டு அப்படி நிற்கிறானா. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ நான் பணம் கேட்டதானே, எங்கடா பணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ யார் அப்படின்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த புல்லிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த மஞ்சள் முடிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான். ஸோ நான் வாங்கிட்டேன், அமௌண்ட் கேட்டிருந்தேன், நீ இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி சொன்னவொடனே அந்த மஞ்சள் மணிக்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிவிட்டு கண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திடீர்னு நிறுத்திட்டு, ஏய் என்ன அடிமை, என் அடியெல்லாம் பிளாக் பண்ணிகிட்டு இருக்க, கையை எட்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுறானா. ஸோ அவனும் அந்த சிவப்பு சட்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை கீழே இறக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ இந்த மஞ்சள் மணிக்காரனா அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா பொக்கு குத்த ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையாக இருக்கும் கைஸ். ஸோ ஒரு மாதிரி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மஞ்சள் மணிக்காரன் கேட்குறான், நான் உன்கிட்ட கேட்டது பணம், அதை நீ என்கிட்ட வந்து கொடுக்குற, ஒரு அடிமை என்ன சொன்னாலும் அப்படியே தான் செய்யணும், எகுத்து பேசக்கூடாது, சொல் பேச்சை தட்டக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம இந்த சிவப்பு சட்டை இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்துட்டு, அதாவது நாங்கள் ரொம்ப போரான ஃபேமிலி, எங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம்லாம் இல்லை, நீங்கள் பணத்தை தவிர வேறு என்ன கேட்டாலும் செய்கிறேன், ஈவன் என்னை கொல்றது இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்ன இது கொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்ப்பா ரொம்பவே காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2 அல்ல கைறாங்களா அவங்களாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் யாருன்னா தெரிஞ்சிருக்கும், பஞ்சுனாலே நம்ம சன் தான் ஓகேங்களா. ஸோ இவன் பேர் தேடி ரவுடி நம்மளுக்கு சன் ஓகேங்களா, ஏன்னா திருந்திட்டான். ஸோ நம்ம சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக ஒரு பஞ்ச் விட்டுட்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறானா. நிற்கும் போது இன்னொருத்தன் தொகுறான், தலை இருக்கும்போது வால் தொகுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புலேயே ஒரு பஞ்சு. ஸோ அவனா வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புலேயே தான் அடிக்கிறானுங்க. ஸோ வீக்கஸ்ட் பாயிண்ட் போல். ஸோ இடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பஞ்சை கொடுத்துட்டு ஸோ அந்த மஞ்சள் முடிக்காரனும் பார்க்குறான், இதோட நிறுத்திக்க, இதுக்கப்புறம் ஆரம்பித்தா அப்படின்னா அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது
அதாவது சண்டிவா நீங்கள் எதுக்குடா வந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கேட்குறேன், உனக்கு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தான் வரான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 27 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.